நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து I equal to nலேருந்து ஆரம்பிப்போம். n கூட நம்ம முதல்ல என்ன கொடுக்குறோம், நம்ம சிம்பிளாக ரெண்டே வச்சுக்கோம். 5க்கு ஒரு தடவை பண்ணுவோம், 10க்கு ஒரு தடவை பண்ணுவோம். இந்த ரெண்டுக்கும் ஒரு கரெக்ஷன் இஸ் கோயிங் டு ஒர்க் ஃபார் எவ்ரிதிங். ஸோ 5 வச்சிட்டிங்கன்னா n equal to 5, ஓகேவா? I equal to 2. இப்போ வந்து I is less than or equal to math dot square root of n. என்னோட ஸ்கொயர் ரூட் என்ன, 5ஓட ஸ்கொயர் ரூட், ஓகேவா? 5ஓட ஸ்கொயர் ரூட்னா 2 into 2 4, 3 into 3 6, ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதில் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்குவோம். நமக்கு வந்து நம்ம இதில் 2 தான் எடுத்துக்குவோம், ஓகேவா? ஸோ பிகாஸ் பேசிக்கலி இன்டீஜரில் அதனால் நம்ம 2 எடுத்துக்குவோம். இப்போ வந்து I is less than or equal to 2. ஐக்கில் என்ன இருக்குது, 2 is less than or equal to 2. ட்ரூ ஆஃப் ஆல்சோ ட்ரூனா உள்ளே வந்துடும். உள்ளே வந்தோடனே n mod I. nல என்ன இருக்குது 5, ஐல என்ன இருக்குது 5 mod 2 என்ன 1. 5 mod 2 1. 1 equal to 0 னா ஃபால்ஸ். ஃபால்ஸ்னா என்ன, இதை ஸ்கிப் பண்ணிட்டு I ப்ளஸ் ப்ளஸ் ஆயிடும். I வந்து இப்போ 3 ஆயிடும். இப்போ 3 ஆனோடனே 3 is less than or equal to இதுவா, 3 is less than or equal to 2, ஃபால்ஸ். வெளில வந்துடும். புரியுது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குங்க? ரிட்டன் ட்ரூ. அப்படின்னா 5க்கு வந்து ட்ரூன்னு போயிடும். ஓகே, இது ஆக்சுவலி ரெட் கலரில் எழுதிருக்கேன், அதனால் வெளில எழுதிட்டேன். ஸோ ட்ரூ வந்து இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணிடும். புரிஞ்சுதா? எவ்வளோ ஷார்ட்டாக முடிச்சோம் பார்த்தீங்களா? 5 தடவை டிவைட் பண்ணியிருக்கணும், இங்கே ஒரே தடவை தான் டிவைட் பண்ணோம். ஆனால் நமக்கு லாஜிக் கிடச்சிருச்சு. ஸோ இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா 10 வந்து வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போ 10க்கு பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குது. லாஸ்ட் டைம் ஞாபகம் இருக்கா, 10க்கு 10 டைம்ஸ் டிவைட் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? இப்போது n equal to 10, I equal to 2, I less than or equal to square root of 10. 3 into 3 9, கரெக்டா? ஸோ 9 பாயிண்ட் சம்திங்னா 3 தான் இதில் எடுத்துக்கும். அப்போது I is less than or equal to 3, ட்ரூ, கரெக்டா? ஸோ அப்போ உள்ளே வந்துடும். இஃப் n mod I, nல என்ன இருக்குது 10, 10 mod Iனா ஐல என்ன இருக்குது 2, அப்படின்னா இது வந்து 0, கரெக்டா? 0 ஈக்குவல்ஸ் 0 ட்ரூ. அப்படின்னா ரிட்டர்ன் வந்துடும். ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படியே வெளில வந்துடும். அவ்வளோதான். இதோட ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டு ப்ரோக்ராம் வெளில வந்துடும். முடிஞ்சு அவ்வளோதான். முடிச்சுட்டு அவுட்புட் ட்ரேசிங்க. எவ்வளோ குயிக்காக இருக்குது தெரியுதா? நீங்கள் லாஸ்ட் டைம் 10க்கு வந்து 10 டைம்ஸ் நம்ம டிவைட் பண்ணோம், அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிச்சு. இப்போ புரியுதா ஏன் இது வந்து 40 செகண்ட்ஸில் முடிச்சது? அது மோர் தென் 1 minute போனப்பன்ட்டு நம்ம ஆக்சுவலாக கம்ப்யூட்டருக்கு ஒர்க்கை கம்மி பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பெரிய கம்பெனிஸ் ட்ரை பண்ணுறப்போ உங்களுக்கு இந்த ஸ்கில் இருக்கான்னு பார்ப்பாங்க, ஓகே? அதுக்கு வந்து உங்களால் லாஜிக்கலி திங்க் பண்ண முடியும். நான் லாஸ்ட் டைம் பண்ணுறப்பே சொன்னேன்ல, 10 இருக்குது, 1 2 4 4 5 6 7 8 9 10 நீங்கள் டிவைட் பண்ணுறது முட்டாள்தான் தான். 5 வரைக்கும் டிவைட் பண்ணி ஆகுதுன்னா 6ஆல் ஏன் டிவைட் பண்ணி பார்க்கணும்? எப்படியும் 6 into 2 12 போயிடுது. அப்போ எப்படி வரும்? 6 into 1 6 தான், 6 into 2 12 தான். அப்போ ஏன் 6 7 8 9 10ல் பார்க்கணும்? எப்படியாவது பெருசாக தானே இருக்கும் 10ஐ விட. ஸோ இந்த லாஜிக் உங்களால் யோசிக்க முடியும், ஓகேவா? புரிஞ்சிருச்சா இது? இன்னொரு நம்பருக்கு ஒரு தடவை பார்க்கலாம். இன்னும் பெரிய நம்பர் ஏதாவது? எந்த நம்பர் இன்னும் பெருசாக சொல்லுங்க. 100லாம் எனக்கு பத்தாது, 1000 விட பெருசாக சொல்லுங்க. 8000 பார்த்துடலாமா? ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரைம் நம்பர் பார்த்தோம்ல, 8000 ப்ரைமான்னு கண்டுபிடிக்கணும் 8000 டைம்ஸ் டிவைட் பண்ணணும். 500ஆல் 501ஆல் 502ஆல் 3445ஆல் 3446ஆல் இது எத்தனையும் டிவைட் பண்ணியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஒவ்வொன்றையும் டிவைட் பண்ணி டிவைட் ஆகிறதுக்கெல்லாம் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ணிட்டே வருவீங்க. இப்போ பார்க்குறீங்களா எவ்வளோ ஈஸின்ட்டு? n equal to 8000, ஓகேவா? I equal to 2, I less than or equal to math dot square root of 8000. ஸோ 8000 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. 100 into 100 10,000, கரெக்டா? 90 into 90 9 9s are 8100. அப்போ அரௌண்ட் 89 சம்திங் வரும், ஓகேவா? நாம் வந்து 89 வச்சுக்கலாம். ஸோ ஐக்குள்ள என்ன இருக்குது 2 is less than or equal to 89, ட்ரூ. அப்போ உள்ளே போயிருங்க. n mod I 8000 mod 2 ட்ரூ. இது என்ன 0 தானே? 2 4000s are 8000. ஸோ அப்போ வந்து ரிமைண்டர் 0 தான் இருக்கும், which means இது ட்ரூ. உள்ளே வரும், ரிட்டர்ன் ஃபால்ஸ். அவ்வளோதான், முடிஞ்சு பண்ணி முடிச்சாச்சு. 8000க்கு ஸ்பீட் டிஃப்ரென்ஸ் புரியுதா? எங்கேருந்து நம்ம எங்கே எடுத்துகிட்டு போயிருக்கோம்? 8000 டிவிஷன் பண்ணியிருக்கணும், ஒரே டிவிஷனில் ஆன்சரை சொல்லிட்டோம், ஓகே?
ஸோ இதுக்கு எங்கே லேட் ஆகும்னா ப்ரைம் நம்பர்ஸ்க்கு பண்ணுறப்போ தான் லேட் ஆகும். இதே வந்து நீங்கள் 2957 எடுத்திங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகாது, 3ஆல் பண்ணணும், 4ஆல் பண்ணணும், 5ஆல் பண்ணணும், 6 7 8 9 10 ஆனால் அதுவும் 57 வரைக்கும் பண்ணால் போதும், 2900 வரைக்கும் போக தேவையில்லை. புரியுதா? இந்த கான்செப்ட் கிளியராக புரிஞ்சிருச்சுல்ல உங்களுக்கு? வெரி குட். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ ரெண்டு டைப்பும் புரிஞ்சிருச்சு. இன்எஃபிஷியண்ட்டாக ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதும் புரிஞ்சிருச்சு, எஃபிஷியண்ட்டாக ப்ரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறதும் புரிஞ்சிருச்சு. n equal to 20 இன்டீஜராகவே வந்துடும். ஓகே, I equal to 1, I less than n, true or false? True. அப்போ உள்ளே போயிடும். n மாடை எவ்வளோ? 0. அப்போ ட்ரூ உள்ளே போயிடும். இஸ் பிரைம் ஆஃப் I, இது பிரைமா இல்லையா? 1 வந்து பிரைம் தான், ஈவன் பிரைம், சாரி யூனிட் பிரைமே என்னமோ சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஐயை வந்து பிரிண்ட் பண்ணிடு. ஸோ 1 பிரிண்ட் ஆயிடும். ஓகே, இப்போ I ப்ளஸ் ப்ளஸ் I 2 ஆயிடும். ட்ரூ ஆர் ஃபால்ஸா? ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இஸ் பிரைம் 2 பிரைமா? பிரைம்னா ட்ரூ. 2 வந்து ஈவன் பிரைம். ஆனா கூகுள் வந்து 1 பிரைம் நம்பர் இல்லன்னு சொல்லுது. நான் சொல்றது பிரைம் தான். இது பிரிண்ட் ஆயிடும். அடுத்து I ப்ளஸ் ப்ளஸ் I 3 ஆயிடும். ஓகே, இப்போ வந்து ட்ரூ, இது ஃபால்ஸ். அப்போ I ப்ளஸ் ப்ளஸ் இது 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 4 வந்து பிரைம் கிடையாது, கரெக்டாக 2ஆல் டிவைட் ஆகிடும். ஸோ இது வந்துடும். புரியுதா எப்படி வருதுன்ட்டு? இப்போ இது இது 5, இது 5 வந்து ஒரு பிரைம் நம்பர் தான், அப்போ 5 பிரிண்ட் ஆயிடும். ஓகேவா? ஓகே, இப்போ ஃபால்ஸ், இது ஃபால்ஸ் ஆயிடும்ல. அடுத்து இதுக்கும் ஃபால்ஸ் ஆயிடும், அடுத்து இதுக்கும் ஃபால்ஸ் ஆயிடும், அடுத்து இதுக்கும் ஃபால்ஸ் ஆயிடும், அடுத்து இதுக்கு ட்ரூ. அப்போ உள்ள வரும் பிரைம் ஆர் 10 ஃபால்ஸ். அப்போ இப்போ 11 ஆகும். 11க்கு வந்து இது ஃபால்ஸ் ஆயிடும், 12க்கு ஃபால்ஸ் ஆயிடும், 13க்கு இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணியிருந்துக்கலாம். n/2 வரைக்கும் ரன் பண்ணியிருந்தோம்னா போதும், கரெக்டாக? ஏன்னா இதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஃபால்ஸாக தான் இருக்க போகுது, 20 தவிர. 20க்கு இது ஃபால்ஸ் ஆயிடும், கரெக்டாக? ஏன்னா 20 ப்ரைம் நம்பர் கிடையாது. இப்போ 19 முடிஞ்சு 20க்கு வந்தோடனே மட்டும் 20க்கு என்ன ஆகும்? இது ட்ரூ ஆகும், ஆனால் இங்கே வந்து இது ஃபால்ஸ் ஆயிடும். ஸோ I ப்ளஸ் ப்ளஸ் I 21 ஆயிடும். 21 ஆனி இது ஃபால்ஸே வெளில வந்துடும். புரிஞ்சிருச்சா? இவ்வளோ தான்.